இதுதான் ஆங்கிலேயர் கட்டின அந்த விமான ஓடுதளம். வேற லெவல்ல இருக்கா? எக்ஸ் ஷேப் அப்படின்னா இங்கிட்டு இருந்து ஒரு ஃபிளைட் போகும், இங்கிட்டு இருந்து ஒரு ஃபிளைட் வந்து டேக் ஆஃப் ஆகும். அப்ப வெள்ளைக்காரங்க போட்ட இந்த ரன்வே வந்து இன்னும் வரைக்கும் ஒரு சிதிலம் கூட அடையவே இல்லை. ஸோ வணக்க மக்களே, இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவு தான் வந்து பார்க்க போறோம். எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டத்துல கையத்தாறு பக்கத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று சான்று வந்து இருக்கு. எந்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க தூத்துக்குடி மாவட்டத்துல வந்து ஏர்போர்ட் இருக்கு பார்த்தீங்களா, நிறைய பேருக்கு தெரியும். ஆனா பிரிட்டிஷ் காலத்துல கட்டப்பட்டுள்ள ஏர்போர்ட் இருக்கு கண்டிப்பான முறையில். இரண்டாவது வேர்ல்டு வார்ல அவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்காகவும் நிறைய வந்து பயன்படுத்துறதுக்காக இந்த ஓடுதளத்தை வந்து பயன்படுத்தி இருந்தாங்க. இன்னைக்கு அந்த ஓடுதளத்தை தான் நம்ம விசிட் பண்ணி வந்து பார்க்க போறோம். எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நியர்பை கடம்பூரை தாண்டோடனே கையத்தார் போற வழியில இருக்கு. நான் இப்ப எங்க இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடம்பூர்ல தான் இருக்கும் ஒரு இடத்துல. வேற லெவல் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. அதாவது நான் நிக்கிறது ரோடு இருக்கும், அந்த ரோடுக்கு பக்கத்துல வந்து இப்படி ஒரு இது ரோடுக்கு பக்கத்துல இப்படி ஒரு வந்து பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. அதுல சின்ன மைனூட்டா பாருங்க, அந்த 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 கோட்டை முதற்கொண்டு அப்படியே வந்து வடிச்சிருக்காங்க. எனக்கு என்னமோ இது சிவாஜி மாதிரி இருக்கு. கண்டிப்பா சிவாஜியா தான் இருக்கும். சூப்பரா இருக்கு. அதனால இங்க ஒரு இன்ட்ரோவை போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு இன்ட்ரோவை போடுறேன். இன்னைக்கு நம்ம பிரிட்டிஷ் கட்டின அந்த விமான நிலையத்துக்கு தான் வந்து போறோம். அதுல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ரன்வே அப்படிங்கிறது வந்து ஒரு சிங்கிள் வே தான் இருக்கும். ஆனா அங்க வந்து 2 எக்ஸ் கிராசிங் போட்ட ஒரு ரன்வே வந்து இருக்கு. ஸோ அதை தான் வந்து நம்ம இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் வந்து பண்ண போறோம். ஹிஸ்டாரிக்கல் மூவ்மெண்ட் நிறைய பேத்துக்கு எங்க இருக்குன்னு தெரியல. மேபி இதை பத்தி உங்களுக்கு ஆராயணும் அப்படின்னா நீங்க வந்து சூரரை போற்று படம் பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். அங்கதான் வந்து இந்த இப்படிப்பட்ட விமான நிலையத்தெல்லாம் தூக்கியிருப்பாங்க. அதுல ஒரு விமான நிலையம் தான் இந்த கையத்தார் விமான நிலையம். அது நீங்க வந்து அந்த படத்துல வேணாலும் பார்க்கலாம். ஓகேவா? இன்னைக்கு நம்ம அதுதான் வந்து விசிட் பண்ணி போய் நம்ம வந்து பார்க்க போறோம். வாங்க அப்படியே தொடர்ந்து பயணம் பண்ணலாம். இந்த ஆர்கிடெக்ட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுங்க. ஒரு கோட்டைக்குள்ள இருந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஆனா நான் நடு ரோட்ல நிக்கிறேன். இது பாருங்க. சரி, ஓகே மக்களே, வாங்க அப்படியே டிராவல் பண்ணுவோம். இதுதான் ஆங்கிலேயர் கட்டின அந்த விமான ஓடுதளம். வேற லெவல்ல இருக்கா? அதாவது அப்பவே டெக்னிக்கலா வந்து அவங்க வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே ரன்வே இருந்துச்சு அப்படின்னா கம்மியான பிளைட் மட்டும் தான் போக முடியும். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ் ஷேப்ல வந்து இந்த விமான ஓடுதளத்தை வந்து கட்டியிருக்காங்க. எக்ஸ் ஷேப் அப்படின்னா இங்கிட்டு இருந்து ஒரு பிளைட் போகும், இங்கிட்டு இருந்து ஒரு பிளைட் வந்து டேக் ஆஃப் ஆகும். அப்படின்னா ஐடியாவை பார்த்துக்கோங்களேன். இது வரைக்கும் நம்மளுடைய எந்த ஏர்போர்ட்லயும் வந்து 2 ஓடுதலாம் இருக்காது, ஒரே ஓடுதலா இருக்கும். அதாவது பிளைட் வந்து ஒரே ஓடுதளத்துல ஓடும். ஆனா அப்பவே வந்து 2 ஓடுதளத்தை எக்ஸ் ஷேப்ல வச்சிருக்காங்க. இது எப்படி அப்படிங்கறத உங்களுக்கு ட்ரோன் வியூல வந்து காட்டுறேன். எப்படி ஒரு ஐடியா வந்து பண்ணிருக்காங்க பாருங்களேன் அப்பவே. அதாவது இது வந்து வெள்ளைக்காரங்க போட்ட இந்த ரன்வே வந்து இன்னும் வரைக்கும் ஒரு சிதிலம் கூட அடையவே இல்லை. அப்படி இருக்கு. இதை இந்த சைடு இருக்கிற விவசாயிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த கதிர் அடிக்கிறதுக்கு விவசாய பயன்பாடுக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க. இன்னும் வரைக்கும் இது வந்து எந்த இடத்துலயும் உடைஞ்சு என் கண்ணுக்கு தெரியலங்க. இங்க இருந்து அவ்வளவு தூரத்துக்கு இருக்கு. இங்க பாருங்க, அவ்வளவு தூரத்துக்கு இருக்கு. ஆனா எங்கேயுமே வந்து ஒரு சின்ன குழி கூட பார்க்க முடியல. அப்படி இருக்கு. அவ்வளவுத்துக்கு குவாலிட்டியா போட்டிருக்காங்க. இதே இது நம்ம ஊர்ல வந்து ஒரு சிமெண்ட் ரோடு போட்டா என்ன ஆயிருக்கும் யோசித்து பாருங்களேன். அது போட்டிருப்பாங்க, 2 மலைக்கு அரிச்சிட்டு போயிருந்திருக்கும். அடுத்து மண்ணை போடுறதுக்காண்டி ஒரு நிதியை ஒதுக்குவாங்க. அந்த மண்ணை போடுவாங்க, அடுத்த மலைக்கு அது கரைஞ்சு போகும். இப்படியே போயிட்டே இருக்கும். இதே மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு ஒரு பிராண்டான ஒரு ஓடுதளம் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் வரைக்கும், அதாவது சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியே இந்த ஓடுதளத்தை போட்டுட்டாங்க ஆங்கிலேயர்கள். ஓகேவா? எதுக்குன்னா 2ஆம் உலக போரின் போது வந்து நிறைய பயன்பாட்டுக்காக இதை வந்து போட்டிருக்கலாம். ஆனா இன்னும் வரைக்கும் இதுல ஒரு இடத்துல கூட கீறல் பார்க்க முடியலங்க. அந்த பாருங்க, இங்கிட்டு ஒரு ஓடுதளம், இங்கிட்டு ஒரு ஓடுதளம். ஆக மொத்தத்துக்கு வெள்ளைக்காரன் தாயா அப்படின்னு சொல்ற லெவலுக்கான ஒரு குவாலிட்டி போட்டிருக்காங்க. வெள்ளைக்காரன் இருந்திருந்தாலே இந்த நேரத்துக்கு நம்ம முன்னேறி இருந்திருப்போம். அது வேற விஷயம். இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல போட வேண்டிய ரோடு
போட்டுட்டு போய் ஒரு 6 மணி நேரம் கழிச்சுதான் செட்டே ஆகும்னு சொல்லுவாங்க. ஆனா 6 மாசம் ஆகியும் அது செட் ஆகாம ஓட்டை, குண்டு குழி இதெல்லாம் இருக்கும். அப்படியான ஒரு சமூகத்துல வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இப்படி ஒரு சமூகத்துல இருந்து நம்ம மீண்டு வந்து சுதந்திரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். எனக்கு புரியவே இல்லை. ஒருவேளை அவன் இருந்திருந்தா நம்ம முன்னேறி இருப்போமா அப்படின்னு தோன்ற ஒரு இதுல வந்து நம்ம மைண்ட் செட் வந்து போயிருது. வந்து நீங்க சூரரை போற்று படத்துல வந்து நீங்க பாத்துருந்துருக்கலாம் இந்த ஓடுதளத்தை. ஸோ இதைதான் ரெனோவேட் பண்ணி மறுபடியும் அவங்க வந்து ஃபிளைட்டை விடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வந்து பண்ணிருப்பாங்க. அதே ஓடுதளம் தான் மக்களே. எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. ஏன்னா அப்பவே அவங்க திங்க் பண்ணிருக்காங்க ஃபிளைட்டை வந்து இறக்கணும் ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க இருந்து அவ்வளவு பெருசுங்க, ஒரு சின்ன ஜெட்டு கூட இல்ல, பெரிய ஃபிளைட்டு இறங்குற லெவலுக்கான ஒரு ஓடுதலாம் இருக்கு. அவ்வளவுத்துக்கு குவாலிட்டியா பண்ணிருக்காங்க. ஆனா ஒரு வேளை இவங்க வந்து மீண்டும் பயன்படுத்தி இருந்திருக்கலாம். ஓகேவா? சோ எனக்கு அதுதான் ஒரு மனப்பக்குவம். ஒருவேளை நம்ம வந்து வெள்ளைக்காரங்க கிட்டே இருந்திருந்தா இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் வரைய நம்ம வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ள வந்து ஒண்ணு தோணுது. மக்களே, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம தூத்துக்குடியில ஏர்போர்ட் இருக்கு, இப்போ இருக்கு, எல்லாத்துக்கும் தெரியும். இந்த ஆங்கிலேயருடைய ஓடுதளம் பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க சூரரை போற்று படம் பார்க்கும்போது பர்டிகுலரா இந்த இடத்தை காமிப்பாங்க, அதை மட்டும் மறந்துடாதீங்க. அதையும் நல்லா நோட் பண்ணி பாருங்க. எக்ஸ் ஷேப்ல இருக்கிற ஓடுதளம் இது. மறக்காம இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை பத்தியான ஒரு ஐடியா இல்லை அப்படின்னா கண்டிப்பான முறையில இதை தெரிஞ்சுக்கிடணும். ஓகேவா? ஸோ இன்னொரு வீடியோல வந்து நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பிரேக் எடுங்க, நான் ஒரு நல்ல வீடியோல வரேன். ஓகேவா? ஸோ நன்றி, வணக்கம், டாடா, பை பாய். இன்னொரு வீடியோல சந்திப்போம். கண்டிப்பான முறையில இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவும் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவா கொண்டு, அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருங்க மக்களே. I feel like I'm losing my mind. Is everybody in the world blind? Please Lord give me a sign, a sign. I feel like I'm losing my mind. Is everybody in the world blind? Please Lord give me a sign, a sign. I wanna be the greatest. Everybody on the fake shit, I look